மேக்னாவும் ராகுலும் ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ராகுல் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது மேக்னா எல்லா உதவியும் பண்ணி தருவாங்க. அப்பதான் ஒரு நாள் ராகுல் சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு கிளம்புனாரு. அன்னைக்கு மேனேஜர் ராகுலை கேபினுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்போ சார், நீங்கள் என்ன கூப்பிட்டதா சரளா மேடம் சொல்லியிருந்தாங்களே சார். ஆமாம் ராகுல், இதை சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல சார், நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் சார். இது உங்களுக்கு சொந்த ஊருன்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு ராகுல். பரவாயில்ல சார், நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு என் வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அங்கேருந்து சந்தோஷப்படுறதா சோகப்படுறதான்னு தெரியாமல் கிளம்புனாரு. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, லோடு ஏற்றுற ஆளெல்லாம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள். சாரிம்மா, எனக்கு புரியுது, நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறேன்ல, என்னை மன்னிச்சிடு. இதனால என்னங்க இருக்கு, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய். நீ எனக்கு அடுத்தது ரொம்ப பெரிய கிஃப்ட் தெரியுமா? அப்புறம் மேக்னாவும் ராகுலும் புது வீட்டுக்கு போகிறோன்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புனாங்க. புது வீட்டை வெளியிலேருந்து பார்த்துட்டு ஒரு பதட்டத்தோடையே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனாங்க. உள்ளே போனதும் மேக்னாக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பயமும் வந்துடுச்சு. பரவாயில்லையே, வீட்டெல்லாம் நல்லா தொடச்சி அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. வீடெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஆனால் இந்த பூசணிக்காய் பொம்மையை பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஏன் பயந்துட்டு இருக்க? சரி, நான் போய் பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீ அது வரைக்கும் வீட்டை சுற்றி பாரு. சரி, அப்போ என் பேக்கையும் எடுத்துகிட்டு போக, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். சரின்னு ராகுலும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்காக அவர் ரூமுக்கு கிளம்பினாரு. மேக்னா அவங்க பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க படிக்கட்டு ஏறி வீட்டை சுற்றி பார்க்க கிளம்புனாங்க. மேலே வந்து அவங்க சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு படிக்கட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. சரின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த படிக்கட்டுகளையும் ஏறி அவங்க அந்த ஃப்ளோரையும் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புனாங்க. அந்த படிக்கட்டு ஏறி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஐயோ, என்னது இது, நான் திரும்பி அதே இடத்துக்கே வந்துட்டேன், நம்ம ஃபர்ஸ்ட் கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோட இறங்கி கீழே போனாங்க. ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க திரும்பி அதே ஃப்ளோருக்கே வந்துட்டாங்க. யாரு பேசியிருப்பாங்க? இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.